அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் 2021 எப்படி ஆன்லைன் வழியாக அப்ளை பண்ணுறது மற்றும் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனோட பாஸ்வேர்டு மறந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்கவர் பண்ணுறது, மேலும் நம்மளுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கக்கூடிய தவறுகளை எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். எப்போதும் போல் tnbsc.gov.in அப்படின்னு சர்ச் பண்ணி டிஎன்பிஎஸ்சியோட ஹோம் பேஜுக்கு வாங்க. ஹோம் பேஜில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய் கார்னருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வரக்கூடிய ஃபஸ்ட்டு ஆப்ஷன் அப்ளை ஆன்லைனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுறேன். நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி அதில் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நல்லா படிச்சுட்டு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் இங்கிலீஷ் வெர்ஷன்ங்கிற ஆப்ஷனில் தான் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்க அனெக்சர் 4 வரைக்கும் நல்லா ரீட் பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அப்ளை ஆன்லைன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா புதிய பதிவு செய்தோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இதை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அதாவது அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் எல்லாம் இங்கிலீஷில் ஷோ ஆகணும்னா மேலே இருக்கக்கூடிய இங்கிலீஷுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கீழே இருக்கக்கூடிய கடவுச்சொல் மறந்து விட்டது ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதும் இது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தானா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு ஆம்னு செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கீழே இருக்கக்கூடிய கேப்ஸாவை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுமே மேலே சமர்ப்பிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சமர்ப்பின்னு நீங்கள் கிளிக் பண்ணதும் இது உங்களுடைய மொபைல் நம்பர் தானான்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். இதுக்கு நீங்கள் ஆம்னு செலக்ட் பண்ணதுமே உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு சரிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இப்போ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும். மினிமம் 8 எழுத்துலேருந்து மேக்ஸிமம் 15 எழுத்துக்குள்ளே இருக்கணும். அதில் நீங்கள் ஒரு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கணும், ஒரு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கணும், அதுபோல் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அட்டு ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கணும். அதுபோல் நீங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் ஆகிடுச்சுன்னு க்ரீன் கலரில் ஒரு மெசேஜ் வரும். இப்போது நம்ம ஏற்கனவே பதிவு செய்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஸாவை கொடுத்துட்டு சமர்ப்பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இப்போது டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி உங்களுடைய ப்ரொஃபைலை செக் பண்ணிக்கலாம். அது ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணுறதுக்கு டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய 3வது ஆப்ஷன் எடிட் ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் நம்மளுடைய எல்லா டீட்டெயிலுமே காமிக்கும். நீங்கள் எதை வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். முக்கியமாக உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் மாற்றணுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம். எல்லா ஆப்ஷனும் அதில் எனேபிளாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சரை மாற்ற விரும்பினாலும் இல்லை நியூவாக ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க ஃபோட்டோ சிக்னேச்சரை ரீசைஸ் பண்ண நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் எப்படி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை ரீசைஸ் பண்ணுறதுங்கிறதுக்கான 2 வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய அப்ளை நவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் வரக்கூடிய இந்த பேஜில் டெஸ்ட் கோட் பை டெஸ்ட் நேம்னு இருக்கு பாருங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செஷன் 1 2 3 4ன்னு வரிசலாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு செஷனையும் செலக்ட் பண்ணும்போதும் அதில் எல்லா டெஸ்ட்டு கோடும் ஷோ ஆகும். நீங்கள் எழுத விரும்பும் டெஸ்ட்டு கோடை செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ டெஸ்ட்டு கோடை செலக்ட் பண்ணதும் அதுக்கு நேராக டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அங்கேவே ஷோ ஆகும். அதாவது அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம் என்ன டேட்டு, மேலும் டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் என்ன டேட்டுங்கிறது அங்கேவே ஷோ ஆகும். மேலும் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷனும் அங்கேவே ஷோ ஆகும். ஃபீஸ் டீட்டெயிலும் ரைட் சைட்லேயே காட்டும். ஃபைனலாக கீழே வந்தீங்கன்னா சப்மிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்ததும் கன்ஃபர்மேஷன் பேஜ் வரும். அதில் நம்ம அப்ளை பண்ண டெஸ்ட் கோடெலாம் ஷோ ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு கீழே டிக்ளரேஷன் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்ததும் மேலே ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். நீங்கள் திரும்பவும் சில டெஸ்ட்டு கூட சேர்க்க விரும்பினா சேர்க்க முடியாது, அதனால் ஒரு தடவை செக் பண்ணிங்கன்ட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும். ஒருவேளை நீங்கள் சேர்க்க விரும்புனீங்கன்னா கேன்சல் கொடுத்துட்டு திரும்பவும் கீழே இருக்கக்கூடிய எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட்டும் பண்ணிக்கலாம். இப்போது கன்ஃபார்ம் ஆப்ஷனை நம்ம திரும்பவும் கிளிக் பண்ணதும் பேமெண்ட் பேஜுக்கு போகும். பேமெண்ட் பேஜில் ஒவ்வொரு டெஸ்ட்டு கொடுக்கும் 200 ரூபா இருக்கும். இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ்னு ஒரு 30 ரூபா இருக்கும். டோட்டல் அமௌண்ட் உங்களுக்கு காமிக்கும். இப்போது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதும் இப்போ அதுக்கு கீழே பேமெண்ட் கட்டுவதற்கான ஆப்ஷன்லாம் ஷோ ஆகும். நீங்கள் செலக்ட் பேமெண்ட்டை கிளிக் பண்ணதும் அதில் எஸ்பிஐ அண்ட் பேமெண்ட் கேட்வேன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எஸ்பிஐ சூஸ் பண்ணி கட்டிக்கலாம். இல்லை அதர் பேங்காக இருந்ததுன்னா பேமெண்ட் கேட்வே சூஸ் பண்ணி நீங்கள் கட்டிக்கலாம். எஸ்பிஐ சூஸ் பண்ணி கட்டுறது ரொம்பவும் எளிதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் அதர் பேங்கை சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை நெஃப்ட் முறையில் நீங்கள் உங்கள் அமௌண்ட்டை கட்டிக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெஃப்ட் ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணதும் கீழே ப்ரொசீஜர் டு பே அப்படின்னு ஒரு எல்லோ கலரில் ஒரு ஆப்ஷன் புதுசாக வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் திரும்பவும் பே நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணதும் உங்கள் கார்டு நம்பர் கேட்கும். அதாவது இந்த விசா, ருபே இருக்கு இல்லையா, அந்த காலத்தில் உங்களோட கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதும் கீழே எக்ஸ்பைரி டேட்டு கேட்டிருக்கோம். உங்களுடைய டெபிட் கார்டு, ஏடிஎம் கார்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அது எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதில் மந்த் இயரை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சிபிவி நம்பர் கேட்டிருக்கோம். ஏடிஎம் கார்டுக்கு பேக் சைடில் சிபிவி நம்பர் இருக்கும் 3 டிஜிட்டில், அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்து உங்களுடைய அமௌண்ட்டை கட்டிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் நெட் பேங்கிங்கில் அமௌண்ட்டை கட்ட விரும்பினா எஸ்பிஐ சூஸ் பண்ணுங்கள். எஸ்பிஐ சூஸ் பண்ணிவிட்டு எப்போதும் போல் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ப்ரொசீஜர் டு பேன்னு கொடுங்க. கொடுத்து திரும்பவும் பே நவ் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் ஃபஸ்ட்டு நெட் பேங்கிங் இருக்கும். எஸ்பிஐ நெட் பேங்கிங் நீங்கள் கட்டிக்கலாம். இல்லைனா அதர் பேங்கை கூட சூஸ் பண்ணி நீங்கள் நெட் பேங்கிங்கில் கட்டிக்கலாம். கார்டு பேமெண்ட்டில் நீங்கள் கட்டணுன்னா, அதாவது எஸ்பிஐ சூஸ் பண்ணி கட்டும்போது ருபே கார்டாக இருந்தால் இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி கட்டிக்கலாம். இது போல் எல்லா ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் உங்கள் ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை கட்டினதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். பேமெண்ட் கட்டும்போது எப்போதுமே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ப்ராசஸ் ஆகிற வரைக்கும். நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆர் பேக் பண்ண கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேமெண்ட் கட்டுறதுல ஏதாவது பிரச்சனைகள் வரும். அவ்வளோதான். இப்போ அப்ளை பண்ண ப்ராசஸை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட்டு கோடை செலக்ட் பண்ணணும், பேமெண்ட் கட்டணும், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி பண்ணியிருந்தோம்னா, சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தோம்னா, எந்த கரெக்ஷனும் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் மொபைல்லே இந்த ப்ராசஸை மேற்கொள்ளலாம். ப்ரௌசிங் சென்டர் தான் போகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை. ஸோ நீங்கள் 5 மினிட்ஸில் நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.